மத்திய அரசின் ஜிஎஸ்டி வரி விதிப்பால் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படும் பட்சத்தில் நாடாளுமன்றத்தில் அதிமுக உறுப்பினர்கள் எதிர்ப்பு குரல் எழுப்புவார்கள் என மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுகவை போல் அதிமுக குடும்ப ஆட்சி நடத்தவில்லை என குறிப்பிட்டார். குடியரசுத் தலைவர் தேர்தலில் பாஜக வேட்பாளரை ஆதரித்ததற்கு எந்த ஒரு நிபந்தனையும் விதிக்கப்படவில்லை என தெரிவித்த தம்பிதுரை, அரசியலுக்கும் குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை என தெரிவித்தார். ஜிஎஸ்டி வரியால் மாநிலங்களின் உரிமை பறிக்கப்படுவது உண்மைதான் என்றும், மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுமானால் ஜிஎஸ்டிக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் அதிமுக குரல் கொடுக்கும் எனவும் தம்பிதுரை தெரிவித்தார். நாடாளுமன்றம் கூட இருக்கிறது. அந்த கூட்ட தொடரிலே இது போன்ற என்ன பாதிப்புகள் இருந்தாலும் அவற்றை போக்குவதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாடுபடுவார்கள் என்று நான் தெளிவாக சொல்லியிருக்கின்றேன். புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் பல்வேறு காலகட்டங்களில் ஜிஎஸ்டி பற்றி கருத்து வேறுபாடுகள் சொல்லியிருக்கிறார். சில நேரங்களில் சொல்லியிருந்தாலும் மத்திய அரசு அது செவிசாய்த்து சில செய்தாக சொல்லியிருக்கிறார்கள். அதற்கு மேற்கொண்டும் ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் போக்குவதற்கு அனைத்து இந்திய அண்ணா பாடுபடும்.